வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் முளைச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 411 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் 412 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம சார்ட்டிங் டூலும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான இண்டிகேஷனே கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்தித்து நம்ம எதிர்பார்த்த அடுத்த முக்கியமான டார்கெட் ஜோனான 406 தொட்டிருக்கு. 406 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இதே மாதிரி 420லேருந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி காப்பர் 406 பக்கமாக வந்தோன்னே இந்த இடத்துலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் 406லேயே ப்ரைஸ் அப்படியே நின்று இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் நமக்கு உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 406 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்னா, மறுபடியும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக 412 ரெசிஸ்டன்ஸாக வச்சு செயல்படும்ன்றதை எதிர்பார்க்குறோம். அப்படி இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா அடுத்த டார்கெட் ஜோன் 402 நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.